வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 2019-20 கல்வியாண்டிற்கான டிஎன்டிஏடி தகுதி தேர்வு, அதாவது ஆசிரியர் தகுதி தேர்விற்கு தயாராகக்கூடிய ஆசிரியர்களுக்கான ஒரு 2017 நடந்த டிஏடி தேர்வுக்கான ஆன்சர் கீ. இதில் நான் முழு விளக்கத்தோடு சொல்லியிருக்கேன். அந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இதே போலவே உங்களுக்கு மேலும் பல வீடியோக்கள் தேவை அப்படின்னம்னா நம்ம சேனலுக்கு கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 31வது கேள்வி, தமிழில் 30 கேள்விக்கு வந்து முழு விளக்கத்தோடு கொடுத்துருக்கேன். கான் என்பதன் பொருள். கான் அப்படின்னம்னா காடு என்பது, உழுவை என்பது புலியை குறிக்கக்கூடிய சொல், மடங்கல் என்றால் சிங்கம், என்கு என்பது கரடி. இந்த பொறுத்துக்கு எதில் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் புலி வசனித்த படலம்னு சொல்லக்கூடிய சீரா புராணம் பாடத்தில் இருக்கக்கூடியது. 32வது கேள்வி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா என்னும் இதழ் என்பது வார இதழ். அந்த வார இதழை எழுதியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார், நடத்தியவர் பாரதியார். பாரதியார் இந்த இந்தியா என்னும் வார இதழை வந்து முழுவதும் சிவப்பு மையினால் எழுதியிருந்தாருங்கிறது மேலும் குறிப்பு. கோட்டுயிர் குருளை என்று அழைக்கப்படுவது, இதுல சிங்கக்குட்டியும் கொடுத்திருக்காங்க. குருளை என்பதன் பொருள் சிங்கக்குட்டி. ஆனா இந்த குருளை என்பது கோட்டுயிர் குருளைங்கிறது எந்த பாடத்துல இந்த பாடலடிகள் இடம்பெற்றிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 11ஆம் வகுப்பு பழைய பாடத்திட்டத்தில் இருந்த அகநானூறு பாடப்பகுதியில் புலியை குறிக்கக்கூடிய சொல்லாக இருந்தது. களிற்றி யானை நிறையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா அகநானூறு 3 பிரிவுகளை உள்ளது. அவை களிற்றி யானை நிறை, மணிமடை பவளம், நித்திலக்கோவை. களிற்றி யானை நிறையில வந்து 120 பாடல்களும், மணிமடை பவளத்துல வந்து 180 பாடல்களும், நித்திலக்கோவையில 100 பாடல்களும் சேர்த்து 400 பாடல்கள். சரியான வைப்பு முறையை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. குறிஞ்சி 2:8, முல்லை 4:14, மருதம் 6:16, நெய்தல் 10:20. இதுல பாலை திணை மட்டும் கொடுக்கல. பாலை என்பது 1, 3, 5, 7, 9 வரக்கூடிய ஒற்றைப்படை எண்கள் எல்லாமே பாலை திணைக்குரியது. இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அகநானூற்றின் இருக்கக்கூடிய பாடல்களின் திணை வைப்பு முறைன்னு சொல்லலாம். மனுமுறை கண்ட வாசகம் என்னும் நூலின் ஆசிரியர் வள்ளலார், அதாவது ராமலிங்கடிகளார் எழுதிய பாடல் தான் மனுமுறை கண்ட வாசகமும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிறதும் வள்ளலார் அவர்களால் எழுதப்பட்டது. கிபி 2010 திருவள்ளுவர் ஆண்டு டேஸ் என்று கூறுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த வருடம் கொடுக்குறாங்கனாலும் திருவள்ளுவர் ஆண்டு கிமு 31ன்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா இந்த கொடுத்துருக்க ஆண்டோட 31 ஆண்டுகளை கூட்டி நம்ம எழுதணும். 2010 கொடுத்துருக்காங்க, திருவள்ளுவர் ஆண்டு 31, கிமு 31ங்கிறதுனால அதோட 31 சேர்க்கிறோம். 2041 என்பது சரியான விடை. 38 பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரோசர் ராமானுஜம் என்ற நூலை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தோம்னா ஹார்டி என்பவர் வெளியிட்டார். இது 7ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடியது. 6 என்பதன் தமிழ் சொல் பார்த்தோம்னா ஷா அப்படின்னு எழுதணும். அதாவது கடலை உருண்டை இங்கனம் சமைத்து ருசித்து சாப்பிட்டால் எங்கனம் அது கூடும் அப்படின்னு எழுதலாம். அதன்படி அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா அந்த தமிழன்களை வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி க உ ஞ ச ரு ச அப்படிங்கிறது வந்து ஏ ஆ கு அப்படிங்கிறது வந்து தமிழன்கள். 9 வரைக்கும். 10ஆம் நம்பருக்கு நம்ம யாவும் போடுவாங்க, 0வும் போடுவாங்க. சூடாமணி நிகண்டு இதன் ஆசிரியர் பார்த்தோம்னா மண்டல புருடர் என்பது சரியான விடை. கிண்ணற மிதுனங்கள் என்று அழைக்கப்படுபவை பறவைகள். இந்த கிண்ணற மிதுனங்கள் அப்படிங்கிற வார்த்தை வந்து எதுல இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பழைய பாடத்திட்டத்துல 11ஆம் வகுப்பு பாடத்துல இருக்கக்கூடிய சீவக சிந்தாமணி பாடத்துல இருக்கக்கூடியது. சீவகன் யாழ் இசைக்கும் போது அவனுடைய யாழ் இசையில் மயங்கி கிண்ணற மிதுனங்கள் போன்ற பறவைகள் தன்னை மறந்து மயங்கி நிலத்தில் விழுந்தன அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது. வேத வித்து என்று அழைக்கப்படுவது, வேதம் அனைத்திற்கும் வித்து என்று அழைக்கப்படுவது ஆண்டாள் பாடிய திருப்பாவை. துசங்கட்டுதல் என்பது டேஸ் சொல் அப்படின்னு பார்த்தோம்னா வட்டார வழக்கு. தற்போது இருக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடியது. இலக்கண வழக்கு வந்து இலக்கண சொற்கள் நாங்கள் சொல்லுவாங்க. அந்த சொற்களின்படி துசங்கட்டுதல் என்பது வட்டாரங்களில் கூடக்கூடிய ஒரு வட்டார வழக்கு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சந்திராதித்தம் என்பது மணிக்குடை, சகலாபாசனம் என்பது முத்துக்குடை, நித்த வினோதம் என்பது பொற்குடை. கண்ட நேத்ரி என்பதன் தமிழ் சொல் அப்படின்னு பார்த்தோம்னா வால்நெடுங்கண்ணி என்பது சரியான விடை. கீழ்கதுவாய் மோனை அப்படின்னு பார்த்தோம்னா பயின்று வரும் சீர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 4. இந்த மோனையோட இந்த கீழ்கதுவாய் மேற்கதுவாய்ங்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதெல்லாம் தொடை விகற்பங்கள்னு சொல்லுவாங்க. தொடை நயம் என்பது 8, எதுகை மோனை இயைபு
முரண், அளபடை, இரட்டை தொடை, அந்தாதி தொடை, செந்தொடைன்னு சொல்லக்கூடிய 8 வந்து தொடை நயங்கள். அதுல முதல் 5ஆக இருக்கக்கூடிய எதுகை, மோனை, இயைபு, முரண், அளபடை இது 5மே தொடை விகற்பங்களாக 7 முறையில வந்து அளவெடுக்கும். அந்த 35 வந்து தொடை விகற்பம் சொல்லுவாங்க. அதுல கீர்க்கதுவாயுடைய மோனை அப்படின்னு பார்த்தோம்னா 4 சீர்கள் இருக்கக்கூடிய ஒரு அடியில் 1, 2, 4 இந்த 4 சீர்களிலுமே மோனை பயின்று வந்தால் அதை வந்து கீழ்க்கதுவாய்னு சொல்லுவாங்க. 1, 3, 4ல வந்துச்சுன்னா அதை வந்து மேற்கதுவாய்னு சொல்லுவாங்க. சரியான விடையை தேர்வு செய்க. மதுரை காண்டம் 18, கூடல் காண்டம் 30, திருவாலவாய் காண்டம் 16. இருகை யுடைக்களி அற்றவன் அன்றவன் அப்படின்ற அன்னவன் அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இல் பொருள் உவமையினி. இல்லாத ஒரு பொருளை கூறுவது, பொருளை உவமையாக கூறுவது இல் பொருள் உவமைக்கணி. ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இளங்கு கதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும். இதோட பொருள் என்ன அப்படின்னு தொடர்புடைய துறை அப்படின்னு பார்த்தோம்னா கனிமவியல். கனிமவியல்னு எப்படி சொல்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா பழந்தமிழர் இந்த ஒருமையில் தோற்றத்து இந்த 5 வகையான மணிகளும் தோற்றத்தால் ஒரே போல் இருந்தாலும் அந்த ஒளிவிடும் தன்மையின் காரணமாக 5 விதமான அது தோன்றக்கூடிய இடம் வந்து வெவ்வேறு இடங்களில் தோன்றக்கூடியது. ஆனால் அந்த ஒளிவிடும் தன்மை என்ற ஒரே ஒரு பொருளினால் அவை ஒன்றாக கருதப்படுகிறது அப்படிங்கிறது 10ஆம் வகுப்பு பாடத்துல இயல் 6ல் இருக்கக்கூடியது, கனிமவியல் குறிக்கக்கூடியது. உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமானவர் யாரு அப்படிங்கிறதும் 10ஆம் இயல்ல 10ஆம் வகுப்பு பாடத்துல 10வது இயல்ல இருக்கக்கூடியது. சாலை இளந்திரன் எழுதிய பூக்கட்டும் புதுமை அப்படிங்கிற பாடப்பகுதியில் இருந்தது. உடன்படும் மெய் என்பன யா வா. இதற்குரிய விதிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இகர ஈகார ஐவழி எவ்வும் ஏனைய உயிர்வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் அப்படிங்கிற புணர்ச்சி விதியின்படி வரக்கூடியது யா வா. இது 2ம் உடன்படும் மெய்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. குறிஞ்சி சிறுகுடி, முல்லை சேரி, மருதம் பேரூர், பாலை குறும்பு. ஹெலன் கெல்லர் படித்த பள்ளியின் பெயர் பெர்கின்ஸ் பள்ளி. இது 6ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய இருந்தது. கந்தர்வம், கந்துகம், கோணம், குந்தம் இவை இந்த விலங்கை சுட்டும் அப்படின்னு பார்த்தோம்னா குதிரையை குறிக்கக்கூடியது. முடுகு என்னும் ஓசை நயம் கொண்ட பாடல் இயற்ற வல்லவர் யாருன்னு பார்த்தோம்னா பாபநாசம் சிவன். மைக்கேல் ஏஞ்சலோ என்பவர் சிறந்த சிற்பி. அவர் சிற்பி மட்டும் கிடையாது, சிற்பக்கலை ஓவியக்கலையிலும் வல்லவராக இருந்தவர். இதுல நமக்கு சிற்பிங்கிறது மட்டும் கொடுத்துருக்கனால சிற்பின்னு எழுதுறோம். இதே இது ஓவியம் கொடுத்தாங்கன்னா மைக்கேல் ஏஞ்சலினா என்பவர் ஓவியர்னு எழுதலாம். மெய்கண்டான் புத்தக சாலை இவருடன் தொடர்புடையது அப்படின்னு பார்த்தோம்னா பழைய 9ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருந்தது. மெய்கண்டான் புத்தக சாலைக்கு சென்றுதான் காமராஜர் தன்னுடைய பேச்சாற்றலை வளர்த்து கொண்டார், ஆளுமை திறனை வளர்த்து கொண்டார். 58வது கேள்வி. டேஸ் என்னும் இடத்தில் நடைபெற்ற அறப்போரில் தில்லையாடி வள்ளியம்மை கைதானார் அப்படின்னு பார்த்தோம்னா வால்கிரஸ்டில் நடந்த போரில் தில்லையாடி வள்ளியம்மை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அதுல கொடுத்திருக்க ஆப்ஷன் ஏ ஜோகன்ஸ்பர்க்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுவும் அந்த தில்லையாடி வள்ளியம்மையினுடைய குடும்பம் அவர்களுடைய இந்தியாவை விட்டு அங்க சென்று தென் அமெரிக்காவில் குடியேறிய போது ஜோகன்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துல தான் காய்கறி, சிறிய அளவிலான காய்கறி கடையை வந்து நடத்தினாங்க. அதனால அந்த ஜோகன்ஸ்பர்க் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நின்ற சீரின் ஈற்றசையும் வரும் சீரின் முதலசையும் டேஸ் எனப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா நின்ற சீரின் முதலசை, நின்ற சீரில் இருக்கக்கூடிய ஈற்றசை அதாவது நிலைமொழியின் ஏறும் வருமொழியின் முதல் அசையும் டேஸ் எனப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா அதை தலைன்னு சொல்லுவாங்க. அந்த தலை 7 வகைப்படும். நேரொன்று ஆசிரியத்தலை, நிறையொன்று ஆசிரியத்தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, களித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலை அப்படிங்கிறது. அந்த நின்ற சீர் வரு சீர்ங்கிறத எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நேரொன்று ஆசிரியத்தலை அப்படின்னம்னா அது 2மே நிலைமொழியின் ஏறு மாச்சீராக இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நேர் நேர் அப்படிங்கிறது முதல் அசை அப்படின்னம்னா அடுத்து வரக்கூடியது நேர் நிறைன்னு முதல் சீர் நேரசையாக வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து நேரொன்று ஆசிரியத்தலைன்னு சொல்லுவாங்க. இதன் அடிப்படையில் பிரிக்கக்கூடியது அப்படின்றனால அதை தலைன்னு சொல்றோம். அடுத்த 60வது கேள்வி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா உம்பரார் பதி என்று அழைக்கப்படுபவர் இந்திரன். உடல் முழுவதும் கண்களை உடையவன்னு கேட்டாங்க அப்படின்னம்னாலும் அதுவும் இந்திரன்.
இது எந்த பாடத்திட்டத்தில் இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா பழைய பாடத்திட்டத்தில் 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இருந்தது. இது எல்லாமே விளக்கத்தோடு சொல்வதற்கு காரணம் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் பாடத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு டிஇடி தேர்வுக்கு குறிப்புகள் தேவை என்றால் வீடியோ போடணும்னு நினைச்சீங்க அப்படின்னு பார்த்தோம்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்டை பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போனா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.